3 வீக்ஸ் முன்னாடி கூட பார்த்தோம், தமிழ்நாட்டுல ஒரு பஸ் டிரைவர் வந்து சடனா மாரடைப்பால இறந்துட்டாரு. அதுவும் இல்லாம ஒரு கல்ச்சுரல்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு மேடை பேச்சு பேசிட்டு இருக்கா, திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்பு அப்படின்னு சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அவங்களோட ஏஜ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ஏஜ் தான், ஒரு 22 to 23 ஏஜ் தான் இருக்கும். பட் மாரடைப்புன்னு சொல்லி நிறைய இப்ப இருக்க ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்க, ஃபுட், ஒரு ப்ரெஷரைஸ் லைஃப் ஸ்டைல்ல இருக்கும் போது யங் ஏஜ்லயே ஒரு மாரடைப்பு வர்றதுக்கான காரணமா இருக்கு. ஸோ மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில அறிகுறிகள் நம்மளுக்கு காட்டும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அறிகுறி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அறிகுறின்னு பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சில வந்து ரொம்ப அழுத்துற மாதிரி வலிக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறியா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை தவிர வேற அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெஞ்சு வலி இருக்கு அப்படின்னா அந்த வலி அப்படியே வந்து கைகளுக்கு பரவுற மாதிரி இருக்கும். கைகளோட நுனி விரல்கள் இருக்குல்ல, அந்த விரல்கள் வரையுமே அந்த வலி வந்து இருக்க மாதிரி இருக்கும். கைகள் வந்து மறுத்து போற மாதிரி இருக்கலாம். தாடை கிட்ட வலிக்கலாம். என்னங்க டாக்டர், தாடை கிட்ட எல்லாம் வலிச்சா வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சிம்டமான்னு கேட்டா எஸ். ஸோ ரீசெண்டா வந்து மாரடைப்பு வந்தவங்க கிட்ட நம்ம இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. தாடை கிட்ட வந்து வலி இருக்கலாம், வயிறு வலிக்கலாம், முதுகு வலிக்கலாம், தோள்பட்டை வலி இருக்கலாம், ஷோல்டர் வலிக்கலாம். அடுத்த அறிகுறின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் வந்து காத்தோட்டம் இருக்க இடத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் ரொம்ப அப்படியே படப்படன்னு வேர்த்து கொட்டும். அவங்களுக்கு என்னதான் ஃபேன் இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் வந்து நல்லா குப்புன்னு வேர்த்திருக்கும். ஸோ ரொம்ப பால்பிட்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கலாம். அடுத்த அறிகுறின்னு பாத்தீங்கன்னா வாந்தி, மயக்கம், இல்லைன்னா வந்து நாசியேட்டடா இருக்கலாம், கொமட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணாத அளவுக்கு ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும், எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த அறிகுறியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10-15 நிமிடங்களுக்கு மேல வந்து அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உடனே வந்து பக்கத்துல இருக்க ஹெல்ப் லைனை நீங்க கூப்பிட்டுருங்க. யோசிக்க வேணாம். ஈவன் அது வந்து கேஸ்ட்ரிக் இஷ்யூஸா இருக்கலாம், வேற ஏதாவது இஷ்யூஸா கூட இருக்கலாம். பக்கத்துல இருக்க ஹெல்ப் லைனை கூப்பிட்டுட்டு நீங்க வந்து உடனே வந்து டாக்டரை வந்து அணுகிறது தான் வந்து நல்லது. இதெல்லாம் தாங்க மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறிகள். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே வந்து டாக்டரை அணுகுங்க. தேங்க்யூ.